ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகவ்ட்ட வந்து ரொம்ப கோவமா சொல்றாங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்டு சோழன் தான் அப்படின்னு சொல்லவும், எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ட்டு நார்மலா ஷாக்காகாம பதில் சொல்றாரு ராகவ். இதை கேட்டு ரொம்பவே நிலாவுக்கு ஷாக்காகுது. என்ன ராகவ் சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருந்தமா இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ராகவ் சொல்றாரு, தெரிஞ்சதுனால தான் நிலா உங்களை நான் இந்த அளவுக்கு லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு இப்படி சொல்ல வெக்கமா இல்லையா ராகவ் அப்படின்னு நிலா ரொம்ப கடுப்பாய் கேட்குறாங்க. இதுல எதுக்கு வெக்கப்பட சொல்றீங்க நிலா, உங்களுக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் ஆகிற விஷயமும் எனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன் நிலா, நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறது உண்மைதானே? உங்களுக்கு சோழனை பிடிக்காதனால தானே நீங்க டைவர்ஸ் வரையும் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்ககிட்ட வந்து நான் சொன்னனா ராகவ், சோழனை எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னனா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க நிலா, ரொம்ப சீன் போடாதீங்க, உங்களை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லவும், என்ன ராகவ் முட்டாள்தனமா மறுபடியும் அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் உங்களை விரும்பணும் ராகவ் அப்படின்னு சொல்லவும், ஏன் நிலா, உங்களை விரும்புறதுக்கு ஏன் எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? படிப்பு, அந்தஸ்து, சொத்து, சுகம்னு நிறைய இருக்கு. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? அதனால நீங்க என்னை ஏத்துக்கிறீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ராகவ். இதை கேட்ட நிலா, படிச்ச ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட ஒரு மேனேஜ் தெரியாம இப்படி பேசுறீங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்க போறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஏன் தெரியாது, உங்களுக்கு லாயரா இருக்காங்களே அவங்க வேற யாரும் இல்ல, ஏன் அம்மா தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க ராகவ் அப்படின்னவும், ஆமா, உங்க டைவர்ஸ் கேஸ் அன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்ற அன்னைக்கு எங்க அம்மா நீங்களும் சோழனும் அந்த பாம்பில் வந்து உங்க போட்டா இருந்துச்சு, அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணது அதுக்கப்புறம் தான் தெரியும். எங்க அம்மாட்ட கேட்டேன், இவங்க யாருமான்னு நான் தெரியாத மாதிரி கேட்டேன். ஏன்னா நீங்க அப்பயே என் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களை அந்த போட்டோவை அங்கே பார்க்கவுமே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏமா இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்களா அப்படின்னவும், ஆமாம் ராகவ், நாங்களும் எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தோம், அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மனசாக வந்து ரெண்டு பேருமே பிரியணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்குற மாதிரி இல்லை, ஆனால் நல்ல பிள்ளைங்க ஏன் பிரியிறாங்கன்னு தெரியல அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களும் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்கதாக எங்கிட்ட பொய் சொல்லி தான் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலேருந்தே நான் அதுவரையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் சோழன் உங்கள் ஹஸ்பண்டுன்னு தெரியும், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்க போகிறதும் எங்கள் அம்மா சொன்ன பிறகு நான் முடிவெடுத்துட்டேன். சரி, எப்படியோ பிரிய போகிறாங்க, ஏன் இவங்கள நம்ம லவ் பண்ணான்னா அப்படின்னு தான் நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சது அப்படிங்கிறாரு. இங்க பாருங்க நிலா, உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இன்னொன்னும் சொல்றேன், நீங்க எதனால சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன ராகவ் சொல்றீங்க, அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியாத மாதிரி இவ்வளவு நாள் என்னட்ட பழகி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், சரி ராகவ், எதனால வந்து நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்க அந்த விஷயத்த சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நிலா, எல்லாம் தெரியாமையா நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க, இன்னும் என்னென்ன என்கிட்ட மறைச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோபமாக கேட்க, அதுக்கப்புறம் ராகவ் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தாங்க. நீங்கள் அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு படிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், சொந்தமாக உழைச்சி சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி அவங்க ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணாங்க. அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கல. அந்த இக்கட்டான நிலைமையில தான் சோழன் உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. போதுமா, இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிலா. நம்ம வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு ராகவ். இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ராகவ் நினச்சி கோபம் வருது. அதுக்கு ராகவ் கேட்குறாரு, என்ன நிலா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உங்கள் பக்கம் பதிலே வரல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் நிலா சொல்கிறாங்க, இவ்வளவு தூரம் என்னை வந்து விசாரித்து வச்சுருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணுகளையெல்லாம் இப்படித்தான் அவங்க குடும்பத்தில் பர்சனல் விஷயத்தையெல்லாம் நீங்கள் விசாரிப்பீங்களா? இது உங்களுக்கு நாகரிகமாக தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாரு, எல்லா பொண்ணையும் வந்து நான் விசாரிக்க மாட்டேன் நிலா, எனக்கு மனசுக்கு உங்களை பிடிச்சிருந்தது, அதனால நீங்கள் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. விசாரிக்கல, எல்லா விவரத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஏனிலா, உங்க வீடு வசதியான வீடுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு சரி உங்களுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய அரேஞ்ச் பண்ணாங்க, அதனால வந்து தப்பிக்கிறதுக்காக சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ டைவர்ஸ் வரையும் வந்துட்டீங்க.
இப்போ உங்களுக்கு பிடிக்கலைன்னு தெரியுதுல, டைவர்ஸ் வாங்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கங்க நிலா. அதுக்காக உங்களுடைய டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் உங்களை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கலாம்னு தான் நான் முடிவு பண்ணேன். இதில் என்ன தப்பு? ஏன் நிலா, நான் கட்டிக்க போகிற பொண்ணு எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுல எதுவும் தப்பா? சொல்லுங்க நிலா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நிலா சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் மேரேஜ் ஆகாத பொண்ணை நீங்கள் விரும்பி இருக்கணும் ராகவ். நீங்கள் என்னடானா மேரேஜ் ஆனது தெரிஞ்சிருந்தோம், என் ஹஸ்பண்டு சோழன் தெரிஞ்சிருந்தோம், நான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்காக அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சும், டைவர்ஸ் வரையும் போனது தெரிஞ்சும், என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை எப்படி நீங்கள் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவமாக பேசுகிறாங்க. நீங்கள் விரும்பினா நான் உங்களை விரும்பணும்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. இல்லை நிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, டைவர்ஸ் வரையும் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து செட்டில் ஆக போகிறீங்க. அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? இங்கே பாருங்க ராகவ், நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நானும் சோழனும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி தான் இருக்கோம். இப்போ டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் மனசில் இப்போதைக்கு அந்த எண்ணத்தை நாங்கள் மாற்றிக்கலாம்னு முடிவும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு ராகவ். என்ன சொல்கிறீங்க நிலா? எங்கள் அம்மா எவ்வளவோ கவுன்சிலிங்லாம் கொடுத்து பார்த்தோம், அவங்க 2 பேருமே எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் டைவர்ஸ் வாங்குறதுல ஒரு முடிவோடு இருக்காங்க அப்படின்னு தானே எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அது அன்னைக்கு நடந்த விஷயம் ராகவ். இப்போ நாங்கள் அந்த முடிவையே மாற்றிக்கிட்டோம். நான் வந்து சோழனை இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். சோழன் தான் என் ஹஸ்பண்டுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இது சோழனு கூட தெரியாது. இனிமே தான் அவர்கிட்ட அந்த உண்மையை சொல்லலாம்னு இருக்கையில் நீங்கள் இப்படி அவசரப்பட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டீங்க. அதை பார்த்து சோழன் ரொம்பவே கடுப்பாகி இன்னைக்கு கோவப்பட்டார். அதை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் வந்து பேசலாம்னு வந்தேன். நீங்கள் என்னடானா இவ்வளோ தூரம் என்னை விசாரித்து வச்சுட்டு என்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ்வளோ நாளாக என்கிட்ட பழகிருக்கீங்க. இதை நினச்சாலே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது. இங்கே பாருங்க ராவோ, நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நாங்கள் டைவர்ஸ் வரையும் போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ என் முடிவை நான் டோட்டலாக மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன முடிவை மாற்றிக்கிட்டீங்க நிலா அப்படின்னு ராகவ் திரும்ப கேட்க, நான் சோழனை மனப்பூர்வமாக வந்து என் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு ராகவ் ரொம்பவே ஷாக்காகிறாரு. என்ன ராகவ், இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இனிமேலாவது கல்யாணம் ஆகியிருக்கா ஆகலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு மறுபடியும் ராகவ் சொல்கிறாரு, நிலா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நிலா. உங்கள் வாழ்க்கைக்கு அந்த வீடு செட் ஆகாது. நீங்கள் வசதி வாய்ப்புகளோடு இருந்துட்டு மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ராகவ், இனிமேல் அந்த வீட்டை பற்றி நீங்கள் தப்பாக ஒரு வார்த்தை பேசுனீங்கனாலும் நான் அப்புறம் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறப்பல, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும்? இன்றைக்கி பணம் காசு வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் மட்டும் நல்லவன் ஆயிட முடியுமா? அங்கே உள்ள பாசத்தை யாராலையும் காட்ட முடியாது. இந்தா உங்கள்கிட்ட இவ்வளோ வசதி இருந்து வாய்ப்புகள் இருந்தோம், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னு தெரியாமல் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்களே, இப்படியெல்லாம் இங்கே யாருமே கிடையாது. முதல்ல உங்கள் குணத்தை மாற்றிக்கங்க. பணம் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க நிலா. நிலாட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ராகவ் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு.